ஹரே கிருஷ்ணா. மகாமந்திர ஜபயோகா புத்தகத்தில் பாகம் 2 அத்தியாயம் 3 நேற்றைய தொடர்ச்சி. அஷ்டாங்க யோகத்தின் பலன்கள் பக்தி யோகத்தில் எளிதாக அடையப்படுகின்றதா? அஷ்டாங்க யோகத்தின் படிகளை நேரடி பயிற்சியால் கடப்பது கடினமானது. ஆனால் பக்தி யோகியோ பக்தியால் மிகச் சுலபமாக அஷ்டாங்க யோகத்தின் அனைத்து படிகளையும் பயிற்சி செய்த பலனை பெறுகிறான். யம, அதாவது அஹிம்சை. பகவான் நாமம் கூறும் ஜபயோகியாகிய பக்தி யோகியானவன் எந்த உயிரையும் துன்புறுத்துவதில்லை. அடுத்ததாக சத்தியம், உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அஷ்டேயா, அவனுக்கு சொந்தம் இல்லாத எதையும் உரிமை கொள்ள விரும்புவதில்லை. பிரம்மச்சரியம், பக்தன் அல்லது பக்தை பிரம்மச்சரியம் கற்பை பகவான் சேவைக்காக நிலைநாட்டுகின்றனர். மேலும் அபரிகிரகா, எல்லாம் பகவானுக்கு சொந்தம் என்பதை அவர்கள் அறிவார்கள். அதனால் எதற்கும் உரிமை கொண்டாடுவதில்லை. அடுத்ததாக நியம, சௌசம், பகவானை சேவிப்பதால் ஜபயோகி தூய்மையானவனாக இருக்கிறான். சந்தோஷம், அவன் பகவான் சேவையில் திருப்தி அடைவதால் முற்றிலும் சந்தோஷமானவனாக இருக்கிறான். தவம், அவன் பகவான் சேவைக்காக எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்கிறான். ஸ்வாத்யாயர், அவன் பண்டிதனாக இல்லாவிட்டாலும் பகவானால் அளிக்கப்பட்ட ஞானத்தால் தெளிவானவனாக இருக்கிறான். ஈஸ்வர பிரணிதானா, பக்தியோகி சரணடையும் அளவிற்கு வேறு யாரும் பகவானிடம் சரணடைய இயலாது. அடுத்ததாக ஆசன. ஜபயோகி நேரடியாக ஆசனங்களோ உடற்பயிற்சிகளோ செய்யாவிட்டாலும் மது, மாமிசம், தவறான ஒழுக்கம் இவற்றை தவிர்ப்பதால் அவனுடைய உடலை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பொருத்தமாக வைத்துக் கொள்கிறான். ஆனால் பக்தியோகி அல்லாதவன் என்னதான் ஆசனங்களை பயிற்சி செய்தாலும் அவனுடைய தவறான பழக்க வழக்கங்களால் உடலை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பொருத்தமாக வைப்பது இயலாது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பிராணாயாமா. ஜபயோகி வெளிப்படையாக பிராணாயாமம் செய்யாவிட்டாலும் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபத்தை 16 சுற்றுக்கள் தினசரி ஜபம் செய்வதால் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தேவையான சக்தியை பிராணாயாமத்தில் பெறக்கூடியதை விட பன்மடங்கு அதிகமாக பெறுகிறான். அடுத்ததாக பிரத்யாகார. ஜபயோகி தன்னுடைய புலன்களை எல்லாம் மிக உயர்ந்த சுவையான பகவானிடம் திருப்பி விடுவதால் தன்னுடைய புலன்களை எல்லாம் முறையான வழியில் ஒழுங்குபடுத்துகிறான். ஜபயோகி பிரசாதம் உண்பதால் நாவையும், பகவானின் புனித நாமங்களை கேட்பதால் செவியையும், பகவானின் திவ்ய தரிசனத்தை பார்ப்பது மற்றும் பகவானின் புனித நூல்களை படிப்பதால் கண்களையும், பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட மலர்களை முகர்வதால் நாசியையும் மற்றும் மிக பிரியமான துளசி மணியால் ஜெபம் செய்வது, துளசி மணி மாலை கழுத்தில் அணிவது இவற்றால் தொடு உணர்வையும் ஒழுங்குபடுத்துகிறான். இவ்வாறாக எல்லா புலன்களையும் எந்தவித சிரமமும் இன்றி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறான். அடுத்ததாக தாரண. ஜபயோகி அவன் ஆரம்பம் முதலே வாழ்வின் இறுதி குறிக்கோளான பகவானை எவ்வாறு அடைவது என்று இடைவிடாது சிந்தித்து செயல்படுகிறான். தியான. ஜபயோகிக்கு ஸ்மரணம் அல்லது நினைப்பது என்பது பக்தி பாதையில் 3வது படியாகும். அவன் பகவானை மறந்து விடாமலும் எப்பொழுதும் நினைப்பவனாகவும் குறிக்கோளை இழந்து விடாமலும் மிக கவனமாக இருப்பதால் அவனுடைய தியானம் எல்லா வகையிலும் பரிபூர்ணமானது. கடைசியில் சமாதி. ஜபயோகியும் தன்னுடைய இறுதி குறிக்கோளான பகவானை பக்தி யோகத்தால் இறுதியில் அடைகிறான். ஆனால் அஷ்டாங்க யோகத்தின் பரிபூரணத்திற்கும் பக்தி யோகியின் பரிபூரணத்திற்கும் வேறுபாடு உள்ளது. ஜபயோகி முழுமுதற் கடவுளின் சுயரூபமான பகவானை அடைகிறான். ஆனால் அஷ்டாங்க யோகியோ முழுமுதற் கடவுளின் பகுதி விரிவாக்கமான பரமாத்மா ரூபத்தை அடைகிறான். அத்தியாயம் 4. குண்டலினி யோகமும் ஜபயோகமும். குண்டலினி யோகம் மிக மிக கடினமானது. குண்டலினி யோகம் பயில்பவர் முக்தாசனம் என்னும் யோக ஆசனத்தில் அமர்ந்து குண்டலினியை படிப்படியாக உடலின் 6 ஸ்தானங்களுக்கு உயர்த்தி பிரம்மபூத நிலையினை அடைய முயல்கிறார். குண்டலினியை மூலாதார சக்கரத்திலிருந்து வரிசையாக சுவாதிஷ்டான சக்கரம், மணிபூர சக்கரம், அநாகத சக்கரம், விசுத்த சக்கரம் இவற்றிற்கு உயர்த்தி இறுதியாக அக்ஞா சக்கரத்திற்கு உயர்த்துகிறார். இந்த 6 சக்கரங்களும் முறையே நாபி, வயிற்று பகுதி, இதயம், மார்பு, மேல்வாய், புருவ இடைவேளி ஆகியவற்றில் அமைந்துள்ளன. அக்ஞா சக்கரத்தை அடைந்த குண்டலினி யோகி
பிரம்மரந்திரம் அல்லது மண்டை ஓட்டு துளையை ஊருடுவி விரும்பிய லோகத்தை கிருஷ்ணலோகம் உட்பட அடைகிறார். யோகத்தில் முழு நிறைவு பெறாத காலம் வரை அவர் தன் உடலை விட்டு இப்பிரபஞ்சத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். குண்டலினி யோகத்தை ஒருவர் முக்தாசனத்தில் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு உண்ணுதல் உறங்குதலில் கடுமையான விதிகள் உண்டு. காமம் மனசாலோ சொல்லாலோ உடலாலோ அறவே கூடாது. இத்தகைய கடுமையான விதிமுறைகளை பின்பற்றிய பின்னரே ஒருவர் முக்தாசனத்தில் அமர்ந்து குண்டலினி யோகத்தை ஆரம்பிக்கலாம். இவ்வாறு ஆரம்பத்திலேயே இத்தனை சிரமங்கள், கட்டுப்பாடுகள். ஹரே கிருஷ்ணா, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த பதிவில் அத்தியாயம் 4 தொடரும். குண்டலினி யோகத்தை விட ஜபயோகம் உயர்வானதா என்பதை பற்றி வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.